ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவக்கா கட்டிங்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோல. நான் அத எனக்கு ஒருத்தவங்க அனுப்பி விட்டுருந்தாங்க. நான் கேட்டேன். அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால எனக்கு அனுப்புனாங்கன்னு, அது நல்லாவே வந்திருக்குன்னு. அந்த கொடி நெறைய காய் காய்ச்சிருக்கணும் இதுவரைக்கும். ஆனா நான் ஒரு சின்ன கேர்லெஸ்னால அத அப்படியே விட்டுட்டேன். சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டி மாத்துனேன். ஆனா அது பந்தல் புடிச்சு போற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே நான் செய்து குடுக்கல. அதனால இன்னைக்கு என்னன்னா, ஒரு பெரிய தொட்டி கொஞ்சம் ஒரு 14 இன்ச் தொட்டியிலேயே நல்லா அழகா வச்சுட்டு மண்ணு போட்டு தண்ணியும் ஊத்தி குடுத்து, அதே மாதிரி ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அ பந்தல் போட்டு குடுத்துறலாம் அப்டின்ட்டு. இது நான் ரொம்ப பெரிய லெவல்ல மேல எல்லாம் பந்தல் போடல. சைடுல அது புடிச்சு ஏறி போற அளவுக்கு ஒரு பந்தல போட்டு, நானாவே தான் அத கையாலேயே சுத்தி விட்டுருக்கேன். ஏன் அப்டின்னா, இது ரொம்ப பெரிய கிளையாயிருச்சு. அது நெறைய கீழயே படர்ந்து விழுந்திருந்தது. அதனால அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் மாரி நான் இப்ப இது பண்ணியிருக்கேன். இதுக்கு இடையில நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத அந்த தென்னங்குச்சி இருக்கு இல்லையா? தென்னை மட்டையோட அந்த ஓலையோட அந்த மட்டை அதெல்லாம் குடுத்து பார்த்தேன். ஆனா அது ஸ்ட்ராங் இல்லாதனால அது புடிச்சுக்க மாட்டேன்ருச்சு. கீழ கீழ விழுந்துருச்சு. நம்ம தான் நெனைக்கிறோம் செடிங்க தானே! அதுங்களுக்கு எந்த இதுவுமே தெரியாதுன்னு. இல்லைங்க, செடிங்களுக்குமே நல்லாவே தெரியுது. இந்த கொம்புல நம்ம குச்சியில ஏறணும் அப்டின்னா, நம்ம ஸ்ட்ராங்கா மேல ஏற முடியுமா? இல்ல பாதியில விழுந்துருவோமான்னு பார்த்துட்டு தான், அதுங்களுமே ஸ்டெடியான நல்ல ஸ்ட்ராங்கான பேஸ் இருந்தா மட்டும் தான் இந்த கொடிங்க படர்ந்து போயி நம்மளுக்கு காய் தரும். அதே மாதிரி இந்த கொடிங்க இனி நல்லா முத்த ஆரம்பிச்சிருச்சு அப்டின்னா, ஸ்டெம் ப்ராபகேஷன் தானே. நெறைய பேருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த கோவக்கா கட்டிங்ஸும், செடி கட்டிங்ஸும் குடுக்கலாம் அப்டின்னு இருக்கேங்க.